அம்மா. நந்தினி, எங்கம்மா இருக்க? ஆபீஸ் போயிட்டு இருக்கேம்மா. என்னடி இது? இப்பதான் ஆபீஸ் முடிஞ்சதுன்னு சொன்ன? ஆமா சொன்னேன். வீட்டுக்கு தான் வந்துட்டு இருந்தேன். ஆபீஸ்ல இருந்து மறுபடியும் வர சொல்லி டீம் லீடர் கால் பண்ணாரு. அதான் ஆபீஸ் போயிட்டு இருக்கேன். 15 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு ராத்திரி ரொம்ப நேரம் வெளியில இருக்கிறது நல்லது இல்லம்மா. மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? அம்மா, நான் இருக்கிற ஃபீல் இங்க இருந்துகிட்டு அமெரிக்கன் டைமுக்கு வேலை செய்யற குரூப். இதெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுல புரிஞ்சுக்கணும். அத நான் பாத்துக்கிறேன். என்ன இப்படி இருக்கா? இந்த நேரத்துல அவ எங்க தான் சாச்சுடா. அம்மா கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப குடிக்காத. ஓகே பை. ஹலோ. ம். நீ பாய் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆக போற. நான் குடிக்காம என்ன பண்றது? ஆஃப்டர் மேரேஜ் இந்த நந்துக்குட்டியோட டேட்டிங் மீட்டிங் எல்லாம் முடியாதுல்ல. போடா ஃபூல். மேரேஜ்ங்கிறது கமிட்மெண்ட். அது பேரண்ட்ஸ்க்காக. என்ஜாய்மெண்ட்ங்கிறது எனக்காக. என்னோட முயற்சியை நான் யாருக்காகவும் எதுக்காகவும் மாத்திக்க மாட்டேன். புரியுதா? பாய். கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள தங்கும் விடுதி ஒன்றில் ஒரு இளம் பெண்ணும் அவளுடைய காதலனும் மர்மமான முறையில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் குறித்து அப்பகுதி போலீசார் தீவிர விசாரணை. ஹாய் சூர்யா. ஹலோ சார். வாங்க. என்ன இந்த பக்கம்? சார், இந்த பொண்ணு நந்தினி என் வீட்டு பக்கத்துல தான். ஸோ ஜஸ்ட் அஸ் நெய்பர் என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம்னு வந்தேன் சார். இல்லை, அந்த பொண்ணு தலையில புல்லட் அடிபட்டு தான் இறந்திருக்கா. யாரு என்னன்னு தெரியல. இவங்களுக்குள்ள ஏதாவது தகராறா இல்ல பர்சனல் வெஞ்சன்ஸான்னு தெரியல. இப்பதான் பிஎம் ஃபார்மாலிட்டிஸ் அது இதுன்னு நடந்துட்டு இருக்கு சூர்யா. எனி எவிடன்ஸ் சார்? இன்னும் பக்கா இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணல. நான் கிளம்புறேன். சார், அந்த பசங்க கேஸ் என்ன? ஈவ் டீசிங் கேஸ் சார். 2 பொண்ணுங்களை ரோட்ல தள்ளி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க சார். வாங்கணும். ஒன்றும் பண்ண வேணாம். முதல்ல அந்த பசங்களை ரிலீஸ் பண்ணு. சார், எஃப்ஐஆர் போட போறேன். அவங்கெல்லாம் பணக்கார வீட்டு பசங்கயா. பெரிய இடத்துல கையை வைக்க வேண்டியது, அப்புறம் மெமோ வாங்கி நிக்க வேண்டியது. இதே பொழப்பா போச்சு உனக்கு. சார், இந்த மாதிரி பசங்களை சும்மா விடக்கூடாது சார். அந்த பொண்ணுங்க நான் செத்தா போயிட்டாங்க, இவரோட தானே இருக்காங்க. என்னமோ உனக்கு தான் சட்டம் நீதி நேர்மை தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. முதல்ல அந்த பசங்களை ரிலீஸ் பண்ணிட்டு என்ன வந்து பாரு. உன்னை கொடைக்கானலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கியா? டிரான்ஸ்ஃபரா? அதை பத்தி நான் கவலைப்படல சார். ஆமாம் சார், ஃப்ரெஞ்ச் விண்டோ, வுடன் பேனல் அப்படி கஸ்டமர் சாய்ஸில் கட்டி கொடுக்குறோம் சார். ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு பில்டிங் கட்டுறது நம்ம கம்பெனிக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். அப்படியே இன்னொரு ஃப்ளோர் எக்ஸ்டெண்ட் பண்ணால் ப்ராஃபிட்டாக இருக்கும்ல? சாரி சார், ஆனால் அது ஹில் ஸ்டேஷனில் நம்ம ஒரு ஃப்ளோருக்கு மேலே கட்டினா நல்லா இருக்கா சார்? அதான். ஓ, இட்ஸ் ஓகே. ஏய், மைக்கேல் சார். யார் சிவா? ஒய்ஃபா? பரவாயில்ல சார், நீங்கள் சொல்லுங்கள் சார். சிவா ஒய்ஃபுக்கு பேர் தான் இல்லாது, ஆனால் எப்பவும் நம்ம கூடவே தான் இருப்பாங்க. நம்ம காலைல பேசலாம். பாய், குட் நைட். என்ன சொன்னாரு? என்ன வாசனை? ஸ்பெயின்ல வாங்கணும். மறந்துட்டியா? நீ இவ்வளவு கிட்ட வந்தாலே எனக்கு எல்லாமே மறந்துடுச்சு.
என்ன சத்தம்? நானே இந்த சத்தம் கேட்டதான் எழுந்து வந்தேன். சரி போய் பார்க்கலாம். என்னதெல்லாம் இறஞ்சிருக்கு? வரேன். டோன்ட் வரி, அவன் யாரு என்னன்னு விசாரிச்சு சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். தேங்க்யூ சார். ஓகே. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஏதாவது கிடைச்சதா? நோ சார். லுக், கபோர்டுக்குள்ள இருக்கிற எல்லா ஷெல்ஃபையும் சரியா செக் பண்ணிடுங்க. ஓகே சார். சிவா, பிஸியா இருக்கியா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, சொல்கிறா. உடனே வீட்டுக்கு வரியா? என்னாச்சு? எஸ்ஐ சார் ஃபாரன்சிக் பர்சனோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. சரி நீங்கள் வெயிட் பண்ணு, நான் தான் வந்துடுறேன். ஓகே சிவா, சீக்கிரமா வந்துரு. பாய். என்ன, சிவாக்கு ஃபோன் பண்ணீங்களா? ஆமா சார், நீங்கெல்லாம் வந்திருக்கீங்கன்னு சொன்னேன். ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவாரு. ஆமா, ஏன் இவ்வளோ ரிமோட்டான ஏரியாவில் வீடு எடுத்திருக்கீங்க? ஆக்சுவலா நானும் சிவாவும் லவ் பண்ணோம். வீட்டில் ஒத்துக்கல. வீட்டுக்கு தெரியாம ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். கல்யாணம் புதுசுல சிவாவுக்கு ஸ்பெயின்ல ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சது. சோ ஒரு 7-8 மாசம் அங்க இருந்தோம். இது அந்த கிளைண்ட் பங்களா. ஓ, ஐ see. இன்ஃபேக்ட் இப்போ சிவா கட்டுற பில்டிங் கூட கிளைண்ட் ரிலேட்டிவோட தான். இதான் சார் நாங்க இங்க தங்கறதுக்கான ஃபிளாஷ்பேக். நைஸ் ஒன். ஆனா இந்த ஏரியாவில் மாவோயிஸ்ட் நடமாட்டம் இருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஒரு ஸ்பெஷல் டீம் கூட போட போறதா டிபார்ட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு இதெல்லாம் எதுவும் தெரியாது சார், நாங்க புதுசு. சேச்சே, பயப்படாதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் செய்யறேன். லவ் மேரேஜ்னு வேற சொல்றீங்க. சார் டீ எடுத்துக்கோங்க. ஐம் சாரி சார், என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க. துளசி, நீ போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வா. சரிம்மா. ஐயோ, இட்ஸ் ப்ளீடிங். நல்லா ஆழமா கிழிச்சிருக்கு சார். சார், ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சது சார். சரி, நீங்க ஜீப்ல வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். ஓகே சார். சீக்கிரம் வா. குடு. எப்படி தூக்குறான் பாரு. தேங்க்ஸ். இருக்கட்டும் சார், நீ போய் வெரைட்டி எடுத்துட்டு வா. இருக்கட்டுங்க, அதெல்லாம் வேணாம். அதான் கொட்டிடுச்சு சார், போய் எடுத்துட்டு வா. ஹலோ சார். ஹே, என்ன சார்? கை தவறி கப்பு கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு சிவா. சார் எடுத்தாரா, கை அறுத்துக்குச்சு. நீங்க எதுக்கு சார் அதெல்லாம் எடுக்க போனீங்க? எதுக்கு ஒரு டிடி எடுங்க. அதெல்லாம் வேணாம் சார். உங்க வைஃபே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டாங்க. தட்ஸ் எனஃப். ஓ குட் யா. பை தி வே, நீங்க லவ் மேரேஜ் ஆமே? எஸ் சார். என்ன சார் இந்த வீடு ரத்தபலி வாங்குது? நேத்து உங்க வைஃப், இப்போ நான். ஆமா சிவா, இந்த ஏரியால மாவோயிஸ்ட் நடமாட்டம் இருக்கான். பேசாம வேற வீடு பார்த்து போயிடலாமா ப்ளீஸ்? வேணாம் ரம்யா, அவ்வளோ அவசரம் இல்லை. இந்த ப்ராஜெக்ட் முடிச்சிட்டா மறுபடியும் நம்ம ஃபாரின் போவோம். கொஞ்ச நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சிவா, ஸ்டேஷன்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டீங்களா? ஆமாம் சார், மிஸ்டர் ரங்கசாமின்னு ரைட்டர் இருந்தார், அவர் எழுதி வாங்கிட்டார். டோன்ட் வரி, வித்தின் அ வீக் அந்த திருட்டு பாயில பிடிச்சி காட்டுறேன். தேங்க்யூ சார், ஸோ கைண்ட் ஆஃப் யூ. நோ, இட்ஸ் மை டியூட்டி. வரேங்க. பை ரம்யா. ஓகே சார். சார் போலீஸ்ல ரொம்ப நல்ல பர்சனா இருக்கார்ல, சீக்கிரமா நம்ம பணம் நகை எல்லாமே கிடைச்சிரும். கண்டிப்பா, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா கூட இருக்காருல்ல. தாண்டிக்குடி ரவி தெரியுமா? தெரியாது. உனக்கு தெரியுமா? ஐயா தெரியாதுங்க. உனக்கு? ரவிதானே சார், அவன் ஏரியா புதுசு சார். எப்போ வருவான் எப்போ போவான்னு யாருக்கும் தெரியாது சார். தண்ணி வண்டி வேற, இப்போ அவன் எங்க இருக்கான்னு தெரியல சார்.
காட் பிளஸ் யூ. ஸோ உங்களை துரத்துனவன் யாரு, எப்படி இருந்தான், எந்த அடையாளமும் உங்களுக்கு தெரியல? நல்லா இருட்டு இருந்துச்சு சார். அதுவும் இல்லாம அந்த ரோட்ல ஆள் நடமாட்டமே இல்ல. உங்களுக்கு யார் மேலேயாச்சும் டவுட் இருக்கா சிவா? இல்லை சார், நாங்களே இந்த ஊருக்கு இப்போ தான் வந்திருக்கோம். இங்கே யார் சார் எங்களுக்கு எதிரிங்க இருக்க போகிறாங்க? சிவா, எனக்கு ஒரு டவுட். ஒருவேளை அன்னைக்கு வந்த அதே திருட ஃபாலோ பண்ணி வந்திருப்பானோ? ஹேய், அவன் எதுக்குமா உன்னை ஃபாலோ பண்ணும்? நமக்கு அவனை நல்ல அடையாளம் தெரியும். சோ போலீஸ் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு வார்ன் பண்ண கூட ட்ரை பண்ணலாம் இல்லையா? அப்படியும் இருக்கலாம், ஆனா கன்ஃபார்மா சொல்ல முடியாது. எதுக்கும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஷூர் சார். சிவா, நான் அந்த திருட்டு பையன் ரவியை தேடி அவனோட ஏரியாவுக்கு போறேன். நீங்களும் கொஞ்சம் கூட வர முடியுமா? ஏன்னா அவனோட அடையாளம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஷோ சார், போலாம். யாரு? அந்த சப் இன்ஸ்பெக்டர் தான். கொஞ்சம் புரியும்படி தெளிவா சொல்லு. அந்த திருட்டு பையன் இருக்கிற ஏரியால போய் பிடிச்சாச்சு. வாவ், சூப்பர். அதுக்கே இவ்வளவு டென்ஷன்? அவனை ஸ்டேஷன் வச்சு இந்த ஆள் என்ன பண்ணாரு தெரியுமா? அடி அடி அடிக்கிறான். அப்படி ஒரு அடி அடிக்கிறான் ரம்யா. பின்ன திருடனை பிடிச்சா போலீஸ் அடிக்காம கொஞ்சுவாங்களா? பட் தேர் இஸ் a limit ரம்யா. அடிக்காதீங்க சார், செத்துருவான்னு தடுத்தேன். அதுக்கு இந்த ஆளு நீ செத்துருவேங்கிறான். நான் உன்னை உண்மையில லவ் பண்ணலையா? காதலி கழுத்துல கத்தி வச்சவன நீ அடிக்க வேணாம்னு கேக்குறான். நீ எல்லாம் ஒரு லவ்வரான்னு கேட்டு அத்தனை பேர் மாடி இன்சல்ட் பண்ணிட்டா ரம்யா. அவன் யார் ரம்யா கேக்குறது? அவர் கேட்டது கரெக்ட் தானே? ஏய், புரியாம லூஸ் மாதிரி பேசாத ரம்யா. யாரு? நான் லூசா? ஒரு திருட்டு பையல அடிச்சு தும்சம் பண்றதை விட்டுட்டு அடிச்ச போலீஸ் ஆபீசர சைக்கோ திட்டுற? நீ தான் சைக்கோ. அவர் சொன்ன மாதிரி நீ என்ன லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ண? அன்னைக்கு நான் செத்திருந்தா ஒரு தேர்ட் பர்சன் அந்த எஸ்ஐக்கு என் மேல இருக்கிற அக்கறை கூட உனக்கு இல்ல. இட்ஸ் ஹர்ட்டிங் மீ சிவா. இல்ல ரம்யா. என்னடா இன்னைக்கு விசேஷம்? சஷ்டிப்பா. அம்மா, இந்த ஏண்டி புள்ள பூஜை பண்ணிட்டு அங்க இருந்து கற்பூரத்தை கொண்டு வந்து காட்டினா சப்பர மாதிரி உக்காந்துக்கிட்டு சாமி கும்பிடுறிய. ஏன் எந்திரிச்சு நின்று கும்பிட்டா என்ன இடுப்ப உடஞ்சு போவான்? உன்னையும் பெத்து வளர்த்து உங்க அப்பா என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டு போயிட்டான். என் பொண்ணை பாருடி, என் வளர்ப்பு அஷ்டலட்சுமி கடாச்சமா அப்படியே மூஞ்சில தாண்டவமாடுது. அது நடக்கும்போது அது காலில் கட்டி இருக்கிற கொலுசு சத்தம் கேக்குதா? நீயும் தான் நடக்கிற கொட்டு கொட்டுன்னு. பிள்ளையார் கோயில்கிட்ட வரும்போதே நீ வர்ற சத்தம் இங்க கேக்குதே. ஆமா, நான் கால்ல சலங்கைய கட்டிட்டு சுத்துறேன். காலையில எந்திரிச்சு என் குடும்பத்தை பத்தி பேசலைன்னா உங்களுக்கு தூக்கமே வராதே. இருங்க இருங்க, இனிமே காஃபில நல்லா உப்பு போட்டு தரேன். அத உன் அண்ணன் தம்பிகளுக்கு குடுறே, கொஞ்சம் உணர்ச்சியாவது வரட்டும். சாரி. Was
ஹலோ, யூஆர் மிஸ்டர் சிவா ரைட்? இல்ல எஸ். சார், ஆர் யூ ஓகே? நோ நோ, ஐ அம் நாட் ஓகே. இட்ஸ் ஓகே சார், நோ ப்ராப்ளம். நான் அப்புறம் வரேன். நோ நோ, எனக்கு ஒரு குழப்பம். இல்ல இல்ல, சந்தேகம். குழப்பமா சந்தேகமா? அப்படி இல்ல, ரெண்டும். வாட்? இல்ல ஆக்சுவலா நீங்க ட்வின்ஸா? ஏன் கேக்குறீங்க? இல்ல 1 hour முன்னாடி சிக்னல்ல ஒரு பொண்ணை பார்த்தேன். காந்தமா, அவ்வளோ அழகா ஒரு புடவை, கால் தரையில பட்டும் படாம ஒரு நடை, தலையில வச்சிருந்த மல்லிகை பூவோட சாஃப்டான ஒரு கூந்தல். ஹலோ சார். சாரிங்க, அப்படி அச்சு அசல் உங்களை மாதிரி இருந்தாங்க. என்ன நீங்க மாடர்னா மல்டிப்ளெக்ஸ் ஐஸ்கிரீமா இருக்கீங்க. ஆமாமா, அக்கா அப்படிதான் ஹோம்லியா இருப்பா. நான் ஆப்போசிட். நம்பவே முடியலங்க. அவங்க பேர் என்ன? ரம்யா ஸ்ரீ. நைஸ் நேம். அப்ப உங்க பேரு? ஸ்ரீ ரம்யா. ரமேஸ்ரீ ஸ்ரீரம்யா. ரமேஸ்ரீ ஸ்ரீரம்யா, வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்ப வீட்ல எப்படி கூப்பிடுவாங்க? என்ன ஸ்ரீன்னு கூப்பிடுவாங்க, அவளை ரம்யான்னு கூப்பிடுவாங்க. எம்டி ப்ராஜெக்ட் டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாரு. நீங்க என்னடா என் ஃபேமிலி டீடைல் கேக்குறீங்க? சாரிங்க, நான் வேற ஏதோ ஒரு மூட்ல இருக்கேன். சரி, நீங்க சொல்லுங்க. Darun Builders from Tanjavur. Now this is a new construction company who's coming with flats and houses. That's all, Mr. Shiva. எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? ஓகேங்க. சிமிட்டும் கண்களின் வேகமும் அசையும் உதடுகளின் நேரமும் ஐயோ என்னை கொல்லுதே. மிஸ்டர் சிவா, this is too much. உங்க 2 பேரால தான். என்ன? பின்ன என்னங்க, நீங்க இவ்ளோ அழகா இருந்தீங்கன்னா மனசு தடுமாறாம வேற என்னங்க செய்யும்? சரி, டீடைல்ஸ் எல்லாம் மறுபடியும் சொல்றேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? வேணாம்ப்பா, நீங்க மெயில அனுப்பிச்சு விடுங்க, அதே போதும். ஓகே, காஃபி ஆர் டீ? காஃபி டீ எல்லாம் வேணாங்க. உங்களை பார்த்த உடனே 2 பேர் அடிச்ச மாதிரி இருக்குங்க. ஓகே, பாய். ஏய் ஏய் கவின் நில்லு. நீங்க எங்க வந்தீங்க? கல்யாணத்துக்கு. இங்க என்ன பண்றீங்க? ஃப்ரெண்ட் மேரேஜ்ங்க. எங்க பாத்ரூம்ல மேரேஜ்? இல்ல, விளையாடிட்டு இருந்தேனா, வர அவசரத்துல டாய்லெட்னு தெரியாம வந்துட்டேன். நீங்க விட்டு சவுண்ட்ல ஜிப் போயிடுச்சுங்க. நீங்க போங்க, நான் வரேன். பையனை கூப்பிட்டுக்கிட்டு ஷர்ட்டை வெளியே எடுத்து விட்டுட்டு வந்துருங்க. ரொம்ப முக்கியம், நான் பையனை கூப்பிட்டு நீங்க போங்க. டேய் தம்பி, எங்கடா இருக்க? டேய் எடுத்துக்கோ. ஏங்க, உங்க செல்போன் நம்பர் கொஞ்சம் கிடைக்குமா? நீங்க ஆபீஸ் நம்பருக்கே ஃபோன் பண்ணுங்க. அது எப்பவுமே எங்கேஜா இருங்க, பொம்பளைங்க செல்போன் மாதிரி. அதுக்கு நான் என்ன பண்றது? இல்லங்க, உங்க எம்டி தான் உங்ககிட்ட பேச சொன்னாரு, அதாங்க நம்பர் கேட்டேன். மொபைல்ல மொக்கு போடுறதுக்கு இது ஒரு வழி. ஆனா என்கிட்ட மொபைலே இல்லையே. இவ்வளவு டக்கரா இருக்கீங்க, உங்ககிட்ட மொபைல் இல்லைன்னு சொல்றீங்க. எங்க வீட்ல செல்போன் அலௌடே கிடையாது. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி எல்லாம் Dress போட்டா எங்க அப்பா உரிச்சிடுவாரு. உங்க அப்பா உரிச்சுவாருன்றீங்க, அப்புறம் எப்படிங்க நீங்க இப்படி எல்லாம் உரிச்சுட்டு கோழி மாறீங்க? வீட்ல இருந்து வரும்போது நீங்க பார்த்த மாதிரி அக்காவா பக்காவா சாரியில வருவேன். ஆபீஸ்க்கு வந்த உடனே அப்படியே மாடர்ன் ட்ரெஸ்க்கு சேஞ்ச் ஆயிடுவேன். சோ அக்காவும் நான் தான், தங்கச்சியும் நான் தான். சூப்பருங்க. இந்த காலத்துல உங்க அப்பா எப்படியா? நான்லாம் அப்படி இல்லைங்க. எனக்கு வரப்போற வைஃபுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுப்பேங்க. எதுக்கும் நான் தடையா இருக்க மாட்டேங்க. வாவ், சூப்பர். உங்களை எப்படி தாங்க கான்டாக்ட் பண்றது? என் ஃப்ரெண்ட் நம்பர் தரேன். ஓகே. 9840226764. ஓகே. கண்டிப்பா கூப்பிடுங்க. ஓகே, கண்டிப்பாங்க. பை. ஏங்க, உங்க அக்காவை ரொம்ப பிடிச்சிருக்கு. பை. ஓ, மொபைலா? இனி டே நைட் கடலை தான். லவ்வா? ஆமா, இது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கிற மாட்டேன். காதல் கல்யாணம் மண்ணாங்கட்டின்னுக்கிட்டு ஏன் வந்தா சின்ன பையன் சொல்றானா நீயும் கூட்டிட்டு வந்து நிக்கிறிய? வேற ஒரு பொண்ணை பாரு, தாலியா கட்டுறானா கட்டிட்டு போறான், மீறி போனானுக்கும் கொன்னு கொள்ளையில போச்சிருவாமா. இல்ல மச்சான், நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். அந்த பிள்ளை தான் கெட்டிக்கிறவேன்னு சொல்லி ஒத்த காலில் நிற்கிறான். அப்ப
நீ என்ன முடிவு பண்ணிருக்கிற? அந்த பொண்ணையே கெட்டி வச்சிடலாம்னு. ஓ, நீயே முடிவு பண்ணிட்டியா? அப்புறம் எதுக்கு இங்க வந்த? என்கிட்ட அப்ரூவல் வாங்குறதுக்கா? எப்ப இந்த நினைப்பு உன் மனசுல வந்ததோ இனி என் வீட்டுல நீ நிக்க கூடாது. இல்ல மச்சான், நான் சொல்றது. சிச்சி, இந்த அசிங்கத்தெல்லாம் பேசிக்கிட்டு என் வீட்டுல நிக்காத. போயா வெளிய. வந்துட்டானுங்க. யார் அது? கத்திரிக்கானுங்க. ரம்யா, இங்க வாமா. கையில என்ன அது? ஒண்ணு இல்லப்பா, கிஃப்ட்ப்பா. நாளைக்கு என்னோட பர்த்டேல ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தா. குடு. ஒண்ணு இல்லப்பா. குடுமா. இத வாங்கி கொடுக்க எனக்கு வசதி பத்தாதா? இந்த கருமத்தை இது வரைக்கும் ஏன் வாங்கி கொடுக்காம இருக்கேன்? இத பார்த்து சிட்டுக்குருவிய ஊரை விட்டு ஓடி ஒளிஞ்சு போச்சு. 5 இன்ச்சில நம்ம கலாச்சாரத்தை அழிக்க வந்து அரக்கேன். இத வச்சுக்கிட்டு இந்த பொண்ணுங்க பண்ற வேலை இருக்க, அப்ப ஆத்தா சுத்துப்பத்துல இருக்கிறவங்க யாரையும் கண்டுக்கிறதே கிடையாது. டொக்கு 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 டொக்குன்னு அழுத்தி SMS பண்றாளுங்க, மிஸ்டு கால் கொடுக்குறாளுங்க. நான் தான் பாக்குறேனே, 5-6 மிஸ்டு கால், 6-7 SMS. போதும், ஒரு குடும்பம் தொலைஞ்சுது. இல்லப்பா, இப்போ எல்லாருமே செல்போன் வச்சுக்கிறது சாதாரணப்பா. என்ன ஏத்தா பேசுற? என்ன பாக்குற? கோவம் வருதா? வரட்டும். இந்த சாத்தா சாமிநாதன் பொண்ணு கையில இருக்கப்படாது. நீ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் சாமிநாதன் மகளா தான் இருக்கணும். நீ உன் புருஷன் வீட்டுக்கு போகும்போது என் பொண்ணா தான் போகணும். நீ அங்க போய் செல்போன் பேசுவியோ, செல்லாத போன் பேசுவியோ, எது வேணாலும் பேசிக்க. நீ ஆச்சு, உன் புருஷன் ஆச்சு, எனக்கு கவலை இல்ல. போ உள்ள. என்னங்க, ஏதோ ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தா. ஓடி உள்ள. श्री ज्ञानांबिका देवी नमः अनुग्रहेण सर्वाभीष्ट सिद्ध्यर्थं परिपूर्ण कृपा कटार सिद्ध्यर्थं सकल कार्य जय प्राप्त्यर्थं सकल कार्य अनुकूल सर्वाभीष्ट सिद्ध्यर्थं ओम वामाय नमः ओम जगन्नाथ नमः ओम रौद्री नमः काली सदसं मत्सरं வர சாமி. ஆமாங்க, பேசவே மாட்டேங்கிறாங்க. அப்பா இருந்தா என்ன பண்ணுவாவ? இன்னைக்கு அவ பர்த்டேங்க, எப்படியாவது அவளை விஷ் பண்ணணும். உங்க போனை கொடுங்க. போனா? சீக்கிரம் கொடுங்க. இதுல விஷ் பண்ணுங்க. ஹாய் ரம்யா, ஹாப்பி பர்த்டே செல்லக்குட்டி. நீ எப்போதுமே இதே மாதிரி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமா, வீட்ல ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். ஒன்னும் கவலைப்படாத, நான் இருக்கேன் உனக்கு. இன்னும் கொஞ்ச நாள் எல்லாம் சரியாயிடும். அதுக்கப்புறம் நீ நினைச்ச மாதிரி ஃப்ரீ பேர்டா சந்தோஷமா வாழலாம். ஐ லவ் யூ ரம்ஸ், மிஸ் யூ. லவ் யூ டு. செல்லத்துக்கு கோவமா? ரம்யா, தூங்கலையா? ஏதோ சத்தம் கேட்டுச்சு சிவா. எழுந்து போய் பார்த்தா அந்த திருடன். திருடனா? ஆமா சிவா, எல்லா நகையும் பீரோல வச்சிட்டு இருந்தான். போடி பைத்தியக்காரி. நீ மட்டும் என்னவா? இந்த பைத்தியத்தை லவ் பண்ணி கட்டிக்கிட்ட இன்னொரு பைத்தியக்காரன். என்னாச்சுமா உனக்கு? சிவா, என் மேல கோவம் இல்லையே. சச்சே, நீ அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுனால நான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். ஐ ஆம். நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். ஐ ஆம் சாரி சிவா. ஐ லவ் யூ டா.
ஜுவல்ஸ் ரம்யா மேடம் வருது. நீங்க உட்காருங்க சார், நான் கூட்டிட்டு வரேன். மா, எஸ்ஐ சார் வந்திருக்காரு. சாரி சார், எப்போ வந்தீங்க? ஜஸ்ட் இப்போதான். துளசி, ஒரு காஃபி எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. ஓப்பன் இட். இதெல்லாம் என்னோட நகை தான் சார். எஸ், உங்களோட தான். அந்த திருடன் கிட்ட இருந்து கேப்சர் பண்ணது. தேங்க்யூ சார். இட்ஸ் ஓகே. அந்த ராஸ்கல் ஏதோ 1-2 நகையை வித்திருக்கான்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லாமே சரியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு இதுல ஒரு சைன் பண்ணுங்க. தேங்க்யூ so much சார். என்னால நம்பவே முடியல. நம்புங்க, இது உங்க நகை தான். கண்டிப்பா சிவா பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. எங்க அவரு? கால்ஃப் கிளப் போயிருக்காரு, இப்போ வந்துருவாரு. அப்புறம் ஐம் வெரி சாரி சார், கோபத்துல நீங்க திருடன் அடிக்கும்போது சிவா கொஞ்சம் டென்ஷன் ஆனதுக்கு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க சார். சிவா ரொம்ப சாஃப்ட். பட் உங்க லவ் ஸ்ட்ராங் தானே? அந்த நைஃப் கொஞ்சம் ஆழமா பட்டிருந்தா உயிரே போயிருக்குமே. கோவம் அவருக்குள்ள வரணும், என்ன தடுக்கிறாரு? அதான் கொஞ்சம் இமோஷனல் ஆயிட்டேன். ஐம் சாரி. ஓகே ரம்யா, I'll make a move. ஓகே சார். Bye. துளசி, அம்மா, நகையெல்லாம் கிடைச்சிருச்சு. அந்த எஸ்ஐ ஜென்டில்மேன் டீசெண்டா கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாரு. எனக்கு என்னமோ அவரை பார்த்தா அப்படி தெரியலம்மா. அவர் உங்களை பார்க்குற பார்வையே சரியில்லை. எனக்கு என்னமோ தப்பா தோணுதுமா. என்ன தப்பா பார்த்தாரு? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நீ போய் உன் வேலையை பாரு. ஹலோ ரம்யா. ஹாய் சார். என்ன ஷாப்பிங்லாம் பலமா போயிட்டு இருக்கு? என்ன ஸ்பெஷல்? அது இன்னைக்கு எங்களோட வெட்டிங் டே சார். ஓ, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மிஸ்டர் சிவாக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. கண்டிப்பா சார். நிலவை கொண்டு வா கட்டிலில் கட்டி வை, மேகம் கொண்டு வா மெத்தையில் போட்டு வை. சிவா, இன்று முதலில் என்ன அதெல்லாம்? இன்னைக்கு தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா என்ன? நோ பேபி, இன்னைக்கு நம்மளுக்கு செகண்ட் நைட். ஓ, அப்போ இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் என்ன? அதெல்லாம் வெறும் நெட் பிராக்டிஸ் தானே. வடவா. இந்த கொடைக்கானல் ஊருக்கு எல்லா நாளும் ஃபர்ஸ்ட் நைட் தான் பேபி. ஓகே. லவ் யூ. என்னது இது சவுண்ட்? நம்ம செகண்ட் நைட்டுக்கு யாரோ ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் போடுறான் பேபி. சிவா, சம்திங் ராங். பெயின்னு பாரு. சார், இந்த வீட்ல யாருக்கோ சீரியஸ்னு எங்களுக்கு கால் வந்தது. இங்க யாருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லையே சார். இந்த அட்ரஸ்ல தான் சார் கால் வந்தது. இங்க யாருக்கும் ஒரு பிரச்சனை இல்லைங்க, நீங்க தப்பான அட்ரஸ் வந்துருக்கீங்க. சாரி சார், ராங் இன்ஃபர்மேஷன். தெரியாம உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். சாரி. வாங்கய்யா. உன் பேர் துளசி தானே? ஆமா. ரொம்ப புனிதமான செடி. ஆனா எப்பவுமே வீட்டுக்கு வெளியில கொல்லப்புறத்துல தான் இருக்கும். அதே மாதிரி தான் சில விஷயத்துல நீயும் வெளியில தான் இருக்கணும். புரியுதா? என்ன மிரட்டுறீங்களா? ஆமா, ஐயா கிட்ட எல்லா விஷயத்தையும் நான் தான் சொன்னேன். எனக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? நீங்க வீட்டுக்கு வந்த முதல் நாள்ல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ரம்யா அம்மாவை தப்பு தப்பா பாக்குறீங்கன்னு தெரியும். அவங்க எனக்கு அண்ணா அண்ணி மாதிரி. இதுக்கு மேலேயும் நீங்க அதே மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா நான் எங்க சொல்லணுமோ அங்க சொல்ல வேண்டியது வரும்.
தூக்குங்க, ஆம்புலன்ஸ்ல ஏத்துங்கப்பா. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? எஸ்ஐ சூர்யா மேல எனக்கு டவுட் இருக்கு சார். என் ஒய்ஃபை தப்பா பார்க்குறாரு. சூர்யா கேரக்டர் சரியில்லைன்னு என்கிட்ட சொன்னதே துளசி தான். அவர் ரொம்ப தைரியமான பொண்ணு சார். இந்த விஷயமா அவளே அவர்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. அதனால அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையாகி சூர்யாவே துளசியை கொண்டிருக்கலாம் சார். சிவா, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். சந்தேகப்படுறதுக்குன்னு ஒரு லிமிட் இல்லையா? இல்லை சார், என் மனசில் பட்டது ஓப்பனாக சொன்னேன். எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்கு சார். டோன்ட் வரி, நான் பார்த்துக்கிறேன். இனிமேல் சூர்யா உங்கள் வீட்டு பக்கம் வரமாட்டார். அவர்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். இனிமேல் எது இருந்தாலும் என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே. ஆ. ராஜபாண்டி, சொல்லுங்க. இந்த வேலைக்கார பொண்ணு மர்டர் சம்பந்தமா நம்ம எஸ்ஐ சூர்யா மேல டவுட் வந்திருக்கு. அவரோட ஆக்டிவிட்டிஸை கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்க. பட் சீக்கிரம். ஓகே எஸ். என்ன பில்டிங்ல எந்த டேமேஜும் இல்லைன்னு பாக்குறியா? சும்மா உன்னை வர வைக்கிறதுக்காக அப்படி சொன்னேன். உங்களுக்கு என்ன வேணும் சார்? உங்க கம்பெனில ஒரு வேலை வேணும் சார். இந்த ஆணி அடிக்கிறது, கான்கிரீட் போடுறது, இந்த மாதிரி ஏதாச்சும். விளையாடாதீங்க சார். யாரு? நானா? நீ தான் விளையாடுற. ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன சொன்ன? சொல்றா. துளசியை கொலை பண்ணது என்ன பண்ணுவ? வேற என்ன சொன்ன? என்னடா சொன்ன? ரம்யாவை தப்பா பாக்குறேன்னு. ரம்யா யாரு? கேக்குறல, ரம்யா யாரு? என் வைஃப். உன் வைஃப் நீ எவன் சொன்னது? எவன் சொல்லணும்? நான் சொல்லணும். ரம்யா ஏன் பொண்டாட்டிடா? She's my wife. She's my wife. She's my wife. La 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 la. மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். எங்க அந்த ஜோடி? இவங்க தான் சார். வர சொல்லுங்க. வாங்க, நீங்களும் வாங்க. உன் பேர் என்னம்மா? கவிதா சார். வயசு? 24. இத பாருங்க, மேஜரான பொண்ணு. இவ வாழ்க்கையை முடிவு பண்ற ரைட்ஸ் இவளுக்கு இருக்கு. அதனால அவ இஷ்டப்படியே கட்டி வைங்க. புரியுதா? அந்த பையனை வர சொல்லுங்க. தம்பி, சார் கூப்பிடுறாரு, வாங்க. உங்க பேர் என்ன? குமார் சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். உட்காருங்க.
ஏன் அடிக்கிறேனா? இப்போ உன் பேர் என்ன சொன்ன? சொல்றா. குமார், எதுக்கு சார் அடிக்கிறீங்க? ஏய், லவ் பண்ண போதுமா? நல்லவனா கெட்டவனான்னு பார்க்க மாட்டீங்க? இவன் யாரு, என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமா உனக்கு? என்னடா குமார், நீ சொல்றியா நான் சொல்லவா? இங்க வாமா, வா. தோ இத பாரு. மகேஷ்ங்கிற பேர்ல மாயவரத்துல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கான். அதுக்கு முன்னாடி அந்தோனின்ற பேர்ல தூத்துக்குடியில மேரி. இப்போ உன்ன. இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் என்ன பண்ணலாம்? நீயே சொல்லு. இதுல உண்மையா? இல்லன்னு மட்டும் சொல்ல சொல்லு. ஜெய், இங்க வாங்க. இந்த ஃப்ராட தூக்கி உள்ள போடுங்க. ஓகே சார். இந்த மோசக்கார சிக்கிட்டாரு மாயவரம் தூத்துக்குடி ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். ஏய், வாடா. இன்னைக்கு உனக்கு நல்ல நேரம். ரொம்ப தேங்க்ஸ் சார். இங்க பாரு கவிதா, காதல் தப்பு கிடையாது. இவன் மாதிரி ஆளுங்களால தான் காதல் தப்பாயிடுது. ஃபியூச்சர்ல கேர்ஃபுல்லா இருக்கணும். புரிஞ்சுதா? அம்மா அப்பா தப்பான முடிவு எடுக்க மாட்டாங்க. தைரியமா போ, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். Come on, cheer up. அம்மா, என்கிட்ட சாவி இருக்குல்ல, நீ ஏமா சிரமப்படுற? என்னம்மா, ஏன்னு தூங்கல? என்னைக்குடா நீ வந்து சாப்பிடாம நான் தூங்கி இருக்கேன்? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அப்படி தூங்காம இருப்பீங்க? இன்னும் கரெக்டா 1.5 மாசம்டா. அதுக்கப்புறம் உன் ஜாதகப்படி உனக்கு கல்யாணம் நடந்துரும். அப்புறம் நீயாச்சு அவளாச்சு. அப்புறம் நான் எதுக்கு கவலைப்படணும்? கல்யாண பேச்ச விடுங்கம்மா. ஏன் அனுமார் மாதிரி பேச்சுலராவே இருக்க போறியா? இல்லம்மா, இன்னும் கொஞ்ச நாள்ல ப்ரமோஷன் வந்துரும். இன்ஸ்பெக்டர் ஆயிடுவேன். இதையே சொல்லிக்கிட்டு காலகாலத்துல கல்யாணம் நடக்கணும்டா. இல்லன்னு வச்சுக்கோ, பிறக்கிற குழந்தை உன்னை அப்பான்னு கூப்பிடாது, தாத்தான்னு தான் கூப்பிடும். ஒரு அர்ச்சனை தட்டு கொடுங்க. இந்தாங்க சார். வணக்கம் சாமி. என்ன விசேஷம்? இன்னைக்கு அம்மாவுக்கு பர்த்டே. ஆஹா, வெள்ளிக்கிழமை பௌர்ணமி தேதி. பேர் நட்சத்திரம் சொல்லுங்க. பூச நட்சத்திரம் சூர்யா. மா, சும்மா இருடா சாமி. என்னோட அடுத்த பிறந்த நாளுக்குள்ள இவனுக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு வரம் கேட்டு சாமி கிட்ட அர்ச்சனை பண்ணுங்க. நட்சத்திர கடகராச சூர்யா நாமியா तत्पुरुषा च विद्मः वक्रतुण्डा च धीमहि கொஞ்சம் திரும்ப. சரி சாமி, போயிட்டு வரோம். வாங்க. வணக்கம் சார். உங்க வண்டியை கொஞ்சம் எடுக்கணும். தண்ணி லாரி வந்திருக்கு. மா, நீ இங்கே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. அண்ணி, எப்படி இருக்கீங்க அண்ணி? நல்லா இருக்கேன் கமலா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் நீ. ஏய், பார்வதி அத்தடி, இவங்க புள்ள கூட போலீஸ்ல இருக்காருன்னு சொன்னேன்ல. ஹலோ ஆண்டி. ஹலோமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்ன நீ வெள்ளிக்கிழமைன்னு கோயிலுக்கு வந்தீங்களா இல்ல ஏதாவது விசேஷமா? இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள். ஓ சூப்பர் ஆண்டி, ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூமா. எதுவும் ட்ரீட் இல்லையா? ஏய் சுமாரு, நீங்க மட்டும் தான் வந்தீங்களா? பையன் வரல? இல்ல, என் பையனும் வந்திருக்கான். ஏதோ டிராஃபிக்னு வண்டி எடுத்து விட போயிருக்கான். ஓஹோ. எக்ஸ்கியூஸ் மீ ஆண்டி. சொல்லுடா. இல்ல. அண்ணி, நானே உங்களை நேர்ல பார்த்து பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளைய கோயிலே பார்த்துட்டோம். என்ன விஷயம் கமலா? இல்ல, உங்க பையனுக்கு பொண்ணு ஏதாவது பாத்திருக்கீங்களா? எங்க அவன் பிடி கொடுக்கறான்? கல்யாணமே வேண்டான்னு சொல்லி அவன் தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கானே. அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? நான் கூட பிரியாவுக்கு மாப்பிள்ள பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நல்ல வேலையில இருக்கா. உங்களுக்கு சம்மதம்னா? பொண்ணு லட்சணமா அழகா தான் இருக்கா, ஆனா கொஞ்சம் மாடர்னா இருக்கா.
அவன் இந்த மாதிரி மாடர்னான பொண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்றான். கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கெல்லாம் போகாம வீட்டோட இருந்து பொறுப்பா பாத்துக்கணும்னு நினைக்கிறான். அதெல்லாம் செய்வா நீ. ட்ரெஸ் தான் அப்படி. அப்பா செல்லம். பரவாயில்லம்மா, நான் அதுக்கு சொல்லல. அவன் இந்த மாதிரி வேண்டாங்கிறான். என்ன நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. சரி, நான் வரட்டுமா? சரிங்க நீ. வரமா? வாங்க ஆண்டி. ஏமா இப்படி பல்ப் வாங்குற? உன்கிட்ட இருந்து பொண்ணு கேட்டாங்களா அவங்க? ஏய், பொண்ணை பெத்தவங்க தாண்டி கேட்கணும். அவங்களுக்கு விருப்பம் இல்ல. நான் மாடர்னா இருக்கிறது தப்பா? தேவையில்லாம பேசுது அந்த பொம்பளை. இதுக்கு மேல இத பத்தி ஏதாவது பேசினா கொன்னுடுவேன். சரி சரி, கோயில்ல வச்சு கத்தாத. சரி, இதுக்கு மேல எதுவும் பேசாத. வா. என்னம்மா என்னமோ சொல்ல நினைக்கிறீங்க, சொல்லுங்கம்மா. இல்ல, தஞ்சாவூர் பக்கம் நம்ம சொந்தத்துல ஒரு பொண்ணு இருக்காப்பா. நீ நினைக்கிற மாதிரி நல்லா படிச்சிருக்கா, ஹோம்லியா இருக்கா. நீ சரின்னு சொன்னா போய் நிச்சயம் பண்ணிட்டு வந்துடலாம். அவங்களும் தயாரா தான் இருக்காங்க. ஊர்லயே மரியாதையான குடும்பம், நல்ல சம்பந்தமா அமையுது. எனக்கும் ஒரு வகையில தூரத்து சொந்தம் தான். மறுபடியும் கல்யாண ராகம் பாட ஆரம்பிச்சிட்டீங்களா? அட போடா, அறிவு கெட்டவனே. இப்ப கூட கோயில்ல ஒரு அம்மா அவங்க பொண்ணை உனக்கு தரேன்னு சொன்னாங்க. அந்த பொண்ணை நீ பாத்தியா? ஆமா, இது ரொம்ப முக்கியம். பேசாம வாங்கம்மா. ஏண்டா இப்படியே நீ சொல்லி தள்ளி போட்டுட்டு இருந்தா எப்பதாண்டா உன் கல்யாணம் நடக்கிறது? ஓ, விடுங்கம்மா. ஐயோ, என்னம்மா என்னாச்சுமா? தெரியலப்பா, திடீர்னு நெஞ்சு அடைக்குது. நெஞ்செல்லாம் படபடன்னு இருக்கு. ஐயோ, என்ன சொல்றீங்கம்மா? வாங்க ஹாஸ்பிடல் போலாம். ஐயோ வேண்டாப்பா, நேரா வீட்டுக்கு போ. கொஞ்ச நேரம் படுத்தா சரியாயிடும். அதெல்லாம் ஒண்ணு வேணாமா, பேசாம வாங்க. ஐயோ ஐயோ, பாத்துப்பா. அம்மாவுக்கு லேசா நெஞ்சு வலினாங்க, அதான் பயந்துட்டேன். என்ன நடந்துச்சு? வீட்ல ஏதாவது பிரச்சனையா? தஞ்சாவூர் பக்கம் ஒரு பொண்ணு இருக்கு, பேசி முடிச்சிடலான்னு சொன்னாங்க. முடியாது நான் சொல்லி வாக்குவாதம் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா அம்மாவுக்கு நெஞ்சு வலி. அந்த கவலை இருக்கு. நெஞ்சு வலி வர மாதிரி நீ ஏன் நடந்துக்கிற? இல்லடா, ப்ரமோஷன் ஆன பிறகு நானே சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காத சூர்யா. அம்மா சொல்ற பொண்ணா உடனே கல்யாணம் பண்ணிக்கிற வழியை பாரு. அதான் உனக்கும் நல்லது, அம்மாவுக்கும் நல்லது. இனிமே அம்மாவோட உடம்பு, மனசு, ஆரோக்கியம், சந்தோஷம் இதெல்லாமே உன்னை கல்யாண கோடத்துல பாக்குறதுல தான் இருக்கு. உன்னோட கல்யாணத்தை இனியும் நீ தள்ளி போட்டா அம்மாவோட ஹெல்த்துக்கு நான் கேரண்டி சொல்ல முடியாது. உனக்கு உன்னோட வைராகியம், லட்சியம் இதெல்லாம் முக்கியம்தான். ஆனா அதை விட அம்மா எனக்கு முக்கியம். வெரி குட். என்ன பண்ண போற? கல்யாணத்துக்கு ஒத்துக்க போறேன். குட் டிசிஷன். என்னப்பா, என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். கவலைப்படாத. எனக்கு என்னன்னு நான் விசாரிச்சுக்கிறேன்ப்பா. நீ கொஞ்ச நேரம் வெளியேறு. மா, நான் சொல்றத கேளு. நான் என்னன்னு விசாரிச்சுக்கிறேன், நீ வெளியேறு. போ. என்னப்பா ராஜா என்ன சொல்றான்? கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாமா. சாரா, ஆனா ஒண்ணு, நம்ம 2 பேரும் பிளான் பண்ணி தான் இந்த டிராமா போட்டிருக்கோம்னு அவனுக்கு மட்டும் தெரியக்கூடாதுப்பா. நிச்சயமா தெரியாதுமா. அம்மா, நிஜமாவே உங்க ஹெல்த் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. எனக்கு என்னப்பா, என் பையனே கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டான். நான் 100 வயசு வரைக்கும் நல்ல சந்தோஷமா இருக்க போறேன். கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடுவோம். Sure. அது வரைக்கும் நீ கோஆபரேட் கண்டிப்பா. பண்ணணும். சரியா? நான் வரேன். ஓகேம்மா, வாங்க. உன்னோட கல்யாணத்தை இனியும் நீ தள்ளி போட்டா அம்மாவோட ஹெல்த்துக்கு நான் கேரண்டி சொல்ல முடியாது. என்னப்பா நின்னுட்ட? வா வீட்டுக்கு போலாம். என்னப்பா? உன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு பாருமா, கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ உட்காருமா.
மீனாட்சி நீ வாங்கி எல்லாருக்கும் கொடு. எல்லாருக்கும் கொடு. தஞ்சாவூர்லயே நீ பெரிய கம்பெனில வேலை பார்க்கறதா எங்க அண்ணன் சொன்னாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளைக்கு வேண்டாம்னா விட்டுருவா. என் பையன் எஸ்ஐங்கிறதுனால நீ பயப்படாத. அவன் ரொம்ப நல்லவன். இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை, அதான் அவனால வர முடியல. அந்த போட்டோ கொடுமா. இது பாருமா, இதுல அவனோட போட்டோ இருக்கு, எடுத்து பாரு. அண்ணா, உங்க பொண்ணு ரொம்ப வெக்கப்படுறா. நீ உள்ளார எடுத்துட்டு போய் பாருமா. போமா. மீனாட்சி, ரம்யாவோட போட்டோ எடுத்துட்டு வந்து சம்மந்திட்ட கொடு. மாப்பிள்ளை பார்க்கணும்ல. சாப்பிட்டுட்டு போகும்போது கொடுத்துறேங்க. மறந்துடாத. எல்லாரும் சத்து அமைதியா இருங்க. நிகழும் மங்களகரமான நந்தன வருடம் தை மாதம் 9ஆம் நாள், அதாவது ஜனவரி மாதம் 2014ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் சிம்ம லக்னத்தில் நல்ல முகூர்த்தமும் மாங்கல்யம் பூட்டுவதற்கு நாள் நன்றாகவும் இருக்கிறது. அதுக்கு முதல் நாள் சாயங்காலம் 6 மணிக்கு மேல் 7:30 மணிக்குள் நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். அப்ப நம்ம நிச்சயம் பண்ற அன்னைக்கு ரிசப்ஷனையும் சேர்த்து வச்சிருவோம். சரிங்கண்ணா. இது என்னம்மா, அதான் கல்யாணத்துக்கு முதல் நாள் நம்ம நிச்சயம் வச்சிருக்கோமே. பரவாயில்லண்ணா, வரும்போது எப்படி வெறுங்கையோட வர முடியும்? 2 பேரும் சேர்ந்து வாங்கிக்கங்க. சாய்ராம், இந்தா. அதாவது இது என் பொண்ணுக்கு அச்சாரம். அச்சாரமே தான், வாங்கிக்கங்க. எப்பமா வந்த? நான் 6:30 மணிக்கெல்லாம் வந்துட்டேனே. ஒரு ஃபோன் கூட பண்ணல? சாரிடா, கல்யாண வேலையில கொஞ்சம் பிஸியா இருந்தேனா, அதான் ஃபோன் பண்ண முடியல. இதெல்லாம் ரொம்ப ஓவர்மா. சும்மா பொண்ணை பார்க்க தானே போனேன். பார்க்க தான் போனேன். அங்க போன உடனே அந்த பொண்ணோட பழக்க வழக்கங்கள், அவளோட அழகு, குடும்பம், பாரம்பரியம் இதெல்லாம் மனசுக்கு திருப்தியா இருந்துச்சுடா. அதனால அச்சாரமே போட்டுட்டு வந்துட்டேன். அது இருக்கட்டும், என் மருமகளோட போட்டோ வச்சிருக்கேன், எடுத்து பாரு. உன் மருமக தானே? கல்யாணத்தப்போ மேடையில பாத்துக்கிறேன். டேய் டேய் டேய், ரொம்ப அல்ட்டாதரா. அந்த போட்டோ எடுத்து பாருடா. நிஜமாமா? நீயே ஃபிக்ஸ் பண்ணிட்ட. அப்போ கண்டிப்பா அழகா தான் இருப்பா. நான் எதுக்கு பார்க்கணும்? சரி, ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன், சாப்பிடலாம். வரும்போது மறக்காம அந்த சம்பள கவர் எடுத்துட்டு வந்துரு. மாசமா ஆறு மாசமா தவிச்சேனே பூங்கொடிக்கு வாரமா. என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. கண்ணோரங்கல செவி மடுக்கல பசி எடுக்கல. எஸ், பார்வதி அம்மா வீடு இருக்காங்க. உள்ள வாங்க. வாங்க, உட்காருங்க. அம்மா, உன்னை பார்க்க வந்திருக்காங்கம்மா. வாங்க வாங்க, உட்காருங்க. வணக்கம் சம்பந்தி. டேய், அவங்க என்ன பார்க்க வரல, ரம்யாவோட அப்பா அம்மா உன்னை பார்க்க தான் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் மாப்பிள்ள. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும், உட்காருங்க. பரவாயில்லைங்க, இருக்கட்டும். உட்காருங்க, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். அம்மா இருமா, நீ உட்காரு, நான் காஃபி போடுறேன். சொல்றது கேளு. உட்காருமா. இருங்க, போறேன். சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறான். அட, மாப்பிளைக்கு காஃபி டீ எல்லாம் போட தெரியுமா? அண்ணி, அவன் நல்லா சமைப்பான். சிக்கன்ல ஸ்பெஷலிஸ்ட். ஆச்சரியமா இருக்க, இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா? அது இருக்கட்டும், நீங்க எப்படி இங்க ஒரு ஃபோன் கூட பண்ணாம? இல்லம்மா, அப்ப வீட்டுக்கு வந்து பொண்ணை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. கல்யாணத்துக்கு எங்க சைடுல இருந்து நாங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி ஒண்ணுமே சொல்லலையேம்மா. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செஞ்சா போதும்.
ஆண்டி இது உங்களுக்கு. அங்கிள் இதுல சக்கரை கொஞ்சம் கம்மியா இருக்கும், வேணும்னா. போதும் மாப்பிள்ள, பரவாயில்ல. மாப்பிள்ள ரொம்ப உஷாரா தான் இருக்காரு. தேங்க்யூ. காஃபி ரொம்ப சூப்பரா போட்டிருக்காரு. என் பொண்ணுகிட்ட இதை உடனே சொல்லணுமே. பொண்ணுக்குதான். ஹலோ. ரம்யா, அப்பா பேசுறேன்டா. அப்பா சொல்லுங்கப்பா. சென்னை போயிட்டீங்களா? சென்னை வந்தாச்சு. மாப்பிள்ளை கையால சூப்பரா ஒரு காஃபியும் சாப்பிட்டாச்சு. ரொம்ப பிரமாதமா. மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் பேசுமா. அப்பாப்பா இல்லப்பா. எதுக்கு? சும்மா பேசுமா. கட்டிக்க போற மாப்பிள்ளைன்னு உறுதியாயிருச்சு, அப்புறம் என்ன யோசிக்காத. இந்த தரேன். ரம்யா லைன்ல இருக்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. ஹலோ. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க? ஐம் ஃபைன். அப்புறம் நீங்க தான் சொல்லணும். போட்டோ பாத்தீங்களா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. நான் கூட உங்களை போட்டோல பார்த்தேன். ரொம்ப அழகா இருக்கீங்க. நேர்ல பார்க்கலன்னு ஒரு வருத்தம் தான். எனிவே வர வெனஸ்டே தஞ்சாவூர் பக்கம் ஒரு என்கொயரி விஷயமா வர வேண்டியது இருக்கு. அப்போ வீட்டில் வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே? ஓகே. டேக் கேர். பை. See you soon. பை. அங்கிள் பேசிட்டீங்களா? பேசிட்டேன். சரிங்க. நீ மாப்பிள்ளையோட அளவு மோதிரம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு என்னங்க அவசரம்? கையளம்பிட்டு வாங்க, சாப்பிட்டுட்டு போலாம். அதுக்கு என்னம்மா, இனிமே அடிக்கடி வரப்போறோம் இல்லையா? ஒரு முக்கியமான வேலை, கிளம்புறோம் நாங்க. அதெல்லாம் முடியாது அங்கிள். இவ்வளவு தூரம் வந்துட்டு சாப்பிடாம எப்படி? பயப்படாதீங்க, நான் இல்ல, அம்மா தான் சமைச்சிருக்காங்க. நீ பண்றது தப்பு ரம்யா. மனசுக்கு பிடிச்சவன லவ் பண்றேன், உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு டிசைட் பண்ணிருக்கேன். இதுல என்ன தப்பு? நான் அத சொல்லல. வேற என்ன? புரியாத மாதிரி கேட்காத. நீ என்ன கல்யாணம் பண்ண ஆசைப்படுற? ஆனா உங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் நீ இன்னொருத்தருக்கு நிச்சயமான பொண்ணு. வேற ஒருத்தருக்கு நிச்சயமான பொண்ணா கட்டிக்க மாட்டியோ? டைட்டானிக் ஜாக் மாதிரி, தில்வாலே ஷாருக் மாதிரி. பி சீரியஸ் ரம்யா. நான் நம்ம லைஃப் பிரச்சனை இல்லாம ஆரம்பிக்கணும்னு அக்கறையோட பேசிட்டு இருக்கேன். அதே அக்கறை எனக்கும் இருக்கு சிவா. அப்போ ஒண்ணு செய், நம்ம லவ் பண்ற விஷயத்தை வீட்டுல சொல்லி நல்ல ஒரு முடிவெடு. நம்ம விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம லைஃபே முடிஞ்சது. அதுக்காக எத்தனை நாள் மறைக்க முடியும்? அத பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். அட்லீஸ்ட் அந்த பையன் கிட்டயாவது சொல்லலாம்ல. யாரு? உன் எனிமி கிட்டயா? ரொம்ப நக்கல் பண்ணாத ரம்யா. நான் எங்க அப்பா அம்மா கிட்டயே நம்ம லவ் பத்தி சொல்ல வேண்டாம்னு சொல்றேன். ஆனா நீ யாரோ ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட போய் நம்ம லவ் பத்தி பேச சொல்ற. ஐயோ. அதுக்கு இல்ல ரம்யா, அவன் பாவம் இல்லையா? அவன் மேரேஜ், வரப்போற வைஃப், ஃபியூச்சர் லைஃப் அப்படின்னு ஏகப்பட்ட கனவுகளோட வாழ்ந்துட்டு இருப்பான். தேவையில்லாம அவன் மனசையும் காயப்படுத்தணும். போதும் சிவா. ஐ டோன்ட் கேர் அபவுட் எனிஒன். நான் என்ன பத்தி மட்டும் தான் யோசிக்கிறேன். நீ எனக்கு வேணும். நான் உன் கூட சந்தோஷமா இருக்கணும். நான் ஆசைப்பட்ட மாதிரியான லைஃப், ஃப்ரீடம் இதெல்லாம் உன்னால மட்டும் தான் எனக்கு தர முடியும். பிகாஸ் நீ தான் என்ன நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்க. அதனால எவனோ ஒருத்தனை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அவங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அது நியாயம். நீ செய்யறது தப்பு இல்லையா? ப்ளீஸ் சிவா, லீவ் இட். நீ, நான், நம்ம கல்யாணம், அதுக்கப்புறம் என்ன அத பத்தி மட்டும் யோசி. நம்ம ஹனிமூன் எங்கன்னு டிசைட் பண்ணு. ஓகே? நீ ஹனிமூனை பத்தி யோசிச்சுட்டு இருக்க, நான் இங்க டென்ஷன்ல உட்கார்ந்திருக்கேன். ஓ மை டியர் ஸ்வீட் சிவா, நீ பயந்துகிட்டே சொல் பேச்ச கேளு. நம்ம லைஃப் ஜாலியா ஹாப்பியா இருக்கும். ஓகே? ஐ லவ் யூ. வணக்கம் ஆண்டி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வாங்க உள்ள வாங்க தம்பி, வாங்க உட்காருங்க. தேங்க் யூ ஆண்டி. என்னங்க சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க, மாப்பிள்ளை வந்திருக்காரு. கொஞ்சம் இருங்க தம்பி. வந்து ஓகே ஆண்டி.
வாங்க மாப்ள. வணக்கம் அங்கிள். உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அம்மா நல்லா இருக்காங்களா? அம்மாவும் நல்லா இருக்காங்க. அம்மா ஏதாவது சொல்லி அனுப்பிச்சாங்களா? அதெல்லாம் இல்லை அங்கிள். ஆக்சுவலாக ஒரு என்கொயரி விஷயமா ஒருத்த நாடு வந்தேன். ஸோ அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலான்னு. அப்படியா? தம்பி காஃபி எடுத்துக்கோ. தேங்க்யூ ஆண்டி. அது ரம்யாவோட சின்ன வயசு போட்டோ தம்பி. ஏமாப்ல, ரம்யாவை இன்னும் நீங்க நேரா பார்த்தது இல்லைல்ல? இல்லை அங்கிள். பாருங்க, இன்னைக்குன்னு பார்த்து காரைக்குடிக்கு அவன் ஃப்ரெண்டு கல்யாணம்னு போயிட்டா. அதனால என்ன அங்கிள்? பரவாயில்ல, நான் ஈவினிங் என்கொயரி முடிச்சுட்டு வரும்போது அப்படியே டச் பண்ணிட்டு போகிறேன். வாங்க. வந்தாலும் எங்க 2 பேரையும் தான் டச் பண்ணிட்டு போக முடியும். ஏன்னா முகூர்த்தம் நாளைக்கு தான். இன்னைக்கு ஈவினிங் ரிசப்ஷனு. நான் அந்த மாதிரிலாம் அவளை தனியாக எங்கேயுமே அனுப்புனது கிடையாது. பட் சின்ன பிள்ளையில இருந்தே அந்த பொண்ணு இவ கூட படிச்சவ. சரி, ஒரு தடவை அனுப்பிச்சு விடுங்கன்னு இவளும் சொன்னா. அதான் அனுப்பிச்சு விட்டேன். நாளைக்கு மதியம் ஆயிரம் வர்றதுக்கு. பரவாயில்ல அங்கிள். நான் கிளம்புறேன். சரிங்க மாப்பிள்ள, வாங்க. வரேன் ஆண்டி. வாங்க தம்பி. என்னங்க, ரம்யாவை பார்க்கணுங்கிற ஆசையில ஏதோ காரணம் சொல்லி வந்தது போல தெரியல. போல இல்லடி, உண்மையாதான். இந்த பசங்க சொல்லுவாங்களே, சப்ப பிகர். சப்ப பிகர் உன்னைய பாக்குறதுக்கு நான் 3 தடவை வந்து டச் பண்ணிட்டு போனேனே. லட்சுமி மாதிரி இருக்கிற என் பொண்ணை பாக்குறதுக்கு வரமாட்டாரா? சப்ப ஃபிகரா? நானா? இருக்கட்டும் இருக்கட்டும், கவனிச்சுக்கிறேன். இந்த 25 வருஷமா எதான் சொல்லிட்டு இருக்க? ஃபோன் பண்ணி உன்னை பார்க்க வரேன்னு சொல்லியிருக்கேன். ஆனா நீ? சாருக்கு இப்பதான் கல்யாணம் ஆக போதோ? இது பொண்ணு வீடுங்களா சார்? ஆமா. ஏன்? இல்ல, போட்டோ பார்த்து ரசிச்சுட்டு வரீங்களே, அதான் கேட்டேன். தான் எனக்கு மணவாட்டி. எப்படி இருக்க மச்சான்? என் பிள்ளைய கீழே கீழே போட்டுறாதீங்க, இறக்கி விடுங்கப்பா. மா, இவங்க எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் மா. நமஸ்காரம். டாக்டர் நல்லா தெரியும். இவங்கெல்லாம் அம்மா நாங்க சூர்யாவோட ட்ரைனிங் பேட்ச்மா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஏன்பா, ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு யூனிஃபார்ம்ல வந்திருக்கீங்களே? இங்க தஞ்சாவூர்ல டியூட்டில இருந்ததனால அப்படியே நேரா கல்யாணத்துக்கு வந்துட்டோம். சரி சரி சரி, எல்லாரும் போய் சாப்பிட்டுட்டு வந்துருங்களேன். தேங்க்ஸ்மா. எதுக்குப்பா? ரொம்ப நேரமா சாப்பிட கூப்பிட்டு இருக்கேன், எவனுமே வரமாட்டேன்றாமா. ஏய் சாப்பாடுறாமா, அலையாத வா. ஏய் சூர்யா நீ வா. மா, பொண்ணு இன்னும் வரல, போய் சாப்பிட்டுட்டு வந்து. மேடம் வந்துட்டு அப்புறம் சாரை பிடிக்க முடியாது. வாடா, வாங்க போலாம். சாப்பிட்டீங்களா? வா கமலா. ஏன் இவ்வளவு லேட்டா வரீங்க? நேத்தே வந்திருக்க கூடாதா? நேத்தே வந்துட்டோம். பிரியா மாப்பிள்ள தஞ்சாவூர் தானே, அதான் போயிட்டு இப்படியே வந்தோம். எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். சரி, போய் சாப்பிடுங்க. நம்ம நாராயணன் பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணிருக்கேன்னு சொன்னானே, எப்ப கல்யாணம் வச்சிருக்காப்ல? மாசம் 15ஆம் தேதி தான். உங்களுக்கு பத்திரிக்கை வரல? ஏய் கிஷோர், சித்தப்பா நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுடா. என்ன இன்னும் அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க? உங்களை கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு வர சொல்லி உங்க சேவன் துளசியை நான் தான் கொலை பண்ணேன்னு எஸ்ஐ சூர்யா உங்ககிட்ட சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல சார், ரம்யா வேற அவரோட வைஃப்னு சொல்றாரு. அவர் ஏன் அப்படி சொன்னாரு? புரியலையே சார். சொல்லுங்க. சிவாவும் நானும் லவ் பண்ணிட்டு இருந்தப்போ எங்க வீட்ல எனக்கு ஒரு மாப்பிள்ளை ஃபிக்ஸ் பண்ணாங்க. அவர் கூட சென்னையில போலீஸ்ல எஸ்ஐயா ஒர்க் பண்றதா சொன்னாங்க. மாப்பிள்ளை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் சொல்றீங்க, போட்டோ எதுவும் பார்க்கலையா? இல்ல சார், என் மனசுல சிவா இருந்ததால அவரை பார்க்கறத நான் அவாய்ட் பண்ணிட்டேன். நீங்க சிவாவை சின்சியரா லவ் பண்ணிருக்கீங்க. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க செஞ்சது கரெக்ட் தான். இப்போ என்ன சார் பண்ணலாம்? ஒன்று பண்ணலாம். சூர்யாவோட வீட்டுக்கு இன்னொன்று என்கிட்ட இருக்கு. அவன் வீட்டுக்கு போவோம், ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்ப்போம். ஓகே சார், வாங்க. சார், இவங்க தான்
எங்க வீட்டுக்கு வந்தவங்க. இவங்க பையனுக்கு தான் என்ன நிச்சயம் பண்ணாங்க. இது சூர்யாவோட அம்மா வச்சே. சோ இதுதான் அவன் மனசை ரொம்ப பாதிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ புரியுதா அவன் ஏன் உங்களை ஒய்ஃப்னு சொன்னான்னு? ஹலோ சார், நான் எஸ்ஐ சூர்யா விட்டு வாசல்ல நிக்கிறேன் சார். ராஜபாண்டி, இவங்களுக்கு கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, இவங்களை கொஞ்சம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே சார். உங்க நம்பரை இவங்களுக்கு கொடுத்துருங்க. இருக்கு சார், இருக்கு. இருக்கா? சிவா, டோன்ட் வரி. எந்த பிரச்சனை இருந்தாலும் இவருக்கு எனி டைம் நீங்க கால் பண்ணலாம். இவங்களை கொஞ்சம் சீரியஸா ஃபாலோ பண்ணுங்க. திருவான்மியூர் சர்க்கிள் OMR ரோட்ல நடந்த 2 மர்டர் கேசஸோட இன்வெஸ்டிகேஷன் எந்த அளவுல இருக்கு? 2 மர்டருமே கமிட் பண்ணவன் ஒருத்தன் தான் அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கோம் சார். எதை வச்சு முடிவு பண்ணீங்க? ரெசார்ட்ல மர்டர் ஆகி கிடந்த 2 பேருமே இல்லீகலா செக்ஸ் வச்சிருந்திருக்காங்க சார். சம்பவம் நடந்த அடுத்த 15 நாள்ல அந்த பொண்ணுக்கும் வேற ஒரு பையனுக்கும் மேரேஜ் சார். கல்யாணம் நிச்சயம் பண்ண அந்த மாப்பிள்ளை பையனை என்கொயரி பண்ணீங்களா? நான் அந்த ஆங்கிள்லயும் விசாரணை பண்ணி முடிச்சிட்டேன் சார். மாப்பிள்ளை ரொம்ப அப்பாவி சார். செகண்ட் கேஸை பத்தி சொல்லுங்க. இதுல கொலை செய்யப்பட்ட பொண்ணுக்கு அடுத்த நாள் மேரேஜ் சார். அந்த பொண்ணுக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லாததால அவ பாய் ஃப்ரெண்டோட ஓடி போயிட்டா சார். போற வழியில நடந்த ஆக்சிடென்ட்ல பையன் ஸ்பாட் அவுட். அது ஆக்சிடென்ட் தாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். சம்பந்தப்பட்ட லாரியும் புடிச்சு வச்சிட்டோம் சார். So it's an accident, not a pre-planned murder. பட் அந்த பொண்ணு சுடப்பட்ட விதம், பயன்படுத்தின துப்பாக்கி, புல்லட் 2 கேஸ்லயும் ஒண்ணா தான் சார் இருக்கு. So it seems to be a femicide. But there is a logical difference between the two cases. First caseல கொலை செய்யப்பட்ட 2 பேரும் இல்லீகல் செக்ஸ் வச்சிருந்தாங்க. பட் செகண்ட் கேஸ்ல அந்த பொண்ணு செஞ்சது ஒன்றும் தப்பு இல்லையே. தனக்கு பிடிச்ச பையனோட வாழணும்னு முடிவெடுத்து மேரேஜ் அவாய்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. So both cases are not same. இல்ல சார், மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணி இன்விடேஷன் அடிச்சு சொந்த பந்தங்கள் எல்லாம் வரவழைச்சு கல்யாண சேலை, தாலி, நகை இது எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒருத்த கனவு உலகத்தில் இருக்கும்போது அவனை அம்போன்னு விட்டுட்டு அந்த பொண்ணு ஓடி போயிட்டான்னா அந்த பையனோட மனசு ஹெவியா பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல சார்? சார், சேம் இன்சிடென்ட் நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஒரு எஸ்ஐக்கு நடந்திருக்கு சார். மேரேஜ் டேட்டுக்கு முதல் நாள் கல்யாண பொண்ணு தான் லவ் பண்றவனு ஓடி போயிட்டா. ரிசப்ஷன் கூட்டத்தில் அவமானப்பட்ட அவங்க அம்மா பிஸ்டலால ஷூட் பண்ணிட்டு இறந்து போயிட்டாங்க. அந்த எஸ்ஐயோட பேர் என்ன? சூர்யா சார். அந்த பிஸ்டல் கூட அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண நம்ம இன்ஸ்பெக்டர் ஒருத்தரோடது சார். எஸ், அந்த இன்ஸ்பெக்டர் நான் கூட சஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். எக்ஸாக்ட்லி சார். இப்போ அந்த சூர்யா எங்க இருக்காரு? கொடைக்கானலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டார் சார். இந்த மர்டர்ஸ்ல அவர் இன்வால்வ் ஆயிருப்பாருன்னு ஏன் சந்தேகம் வரல? சூர்யா சின்சியர் அண்ட் எஃபிஷியன்ட் ஆபீசர் சார். அவருடைய கேரக்டர் ஸ்டேட்டஸ் பத்தி? சார், திண்டுக்கல் எஸ்பிக்கு லைன் போட்டுமா சார்? நோ. கொடைக்கானல் டிஎஸ்பிக்கு? யூ கால் த இன்ஸ்பெக்டர். ஓகே சார். ஹலோ, கொடைக்கானல் போலீஸ் ஸ்டேஷன். சென்னை கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம். சொல்லுங்க சார். நான் இன்ஸ்பெக்டர் ராமநாதன் தான் பேசுறேன். சார், இன்ஸ்பெக்டர் ராமநாதன் பேசுறேன். மிஸ்டர் ராமநாதன், எஸ்ஐ சூர்யான்னு டிரான்ஸ்ஃபர் ஆகி அங்கே டியூட்டியில் இருக்காரா? ஆமாம் சார். அவர் மேலே எனி ரிமார்க்? ஆஸ் இட் இஸ். டியூட்டி டைமில் எந்த ரிமார்க்ஸும் இல்லை சார். என்ன விஷயம் சார்? சென்னையில் நடந்த 3 மர்டர் கேஸில் சூர்யாவை தான் நாங்கள் சஸ்பெக்ட் பண்ணுறோம். இங்க கூட ஒரு மர்டர் கேஸ்ல அவர் மேல ஒரு சஸ்பெக்ஷன் இருக்கு சார். அவர் மேல ஒரு சர்வைலன்ஸ் வச்சுக்கோங்க. அவரை செக்யூர் பண்ணி என்கொயரி பண்றதுக்கு ஐ டாக் டு டிஜிபி. மிஸ்டர் சூர்யா, எங்க இருக்கீங்க? ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ சூர்யா, யூ ஆர் இன் டேஞ்சர். இப்பதான் உங்களை பத்தி சென்னை கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து விசாரிச்சாங்க. அவசரப்பட்டு எந்த தப்பான காரியத்தையும் பண்ணிடாதீங்க. ஒரு அண்ணன் மாதிரி சொல்றேன். நீங்க எங்க இருந்தாலும் உடனே என்ன வந்து பாருங்க. அதுதான் உங்களுக்கு சேஃப்டி. இல்லனா உங்க மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். சிவா சொன்னது உண்மைதானா? கொடைக்கானல் மலைப்பகுதியில் ஒரு பாழடைந்த இடத்தில் மாவோயிஸ்ட் குழுவைச் சேர்ந்த ஒருவரும் காவல்துறை அதிகாரி ராமநாதனும் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. சமீப காலமாக அம்மலைப்பகுதியில் மாவோயிஸ்டுகள் நடமாட்டம் அதிகரித்திருப்பதாக அறியப்படுகிறது. போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராமநாதனின் மரணம் பல சந்தேகங்களை எழுப்புவதாகவும் அதில் மர்மம் நிலவுவதாகவும் எமது நிருபர் தெரிவிக்கிறார். சிவா, இப்ப என்ன பண்றது?
எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நமக்கு இருந்த ஒரே சப்போர்ட் அந்த இன்ஸ்பெக்டர் தானே. அதான் யோசிக்கிறேன். சூர்யா தான் பண்ணிருப்பானு டவுட்டா இருக்கு. பேசாம அந்த ஊரை விட்டு போயிடலாமா? எப்படி சிவா? இங்க ப்ராஜெக்ட்லாம் போயிட்டு இருக்கேன். வேற ஆர்கிடெக்ட் வச்சு கண்டினியூ பண்ணலாம்னு மைக்கேல் சார் கிட்ட பேசிக்கலாம். ஹி நோஸ் தி சிச்சுவேஷன். புரிஞ்சுப்பாரு. நம்மளுக்கு நம்ம உயிர் தானே முக்கியம். அது சரி, ஆனா துளசி கேஸ் முடியற வரைக்கும் அவுட் ஸ்டேஷன் போகாதீங்கன்னு போலீஸ் சொல்லிருக்காங்களே. அட நீ வேற, நம்மள துரத்திட்டு இருக்கிறதே போலீஸ் தான். நீ ஒரு 1 hour இங்க வெயிட் பண்றியா? நான் போய் மைக்கேல் சாரை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். நம்ம ஊரை விட்டு போறது போலீஸ் தெரியக்கூடாது. எதாவது ப்ராப்ளம்னா அவுட் போஸ்டிங் சைட் ஃபோன் பண்ணு. அண்ட் பேக் யூர் திங்ஸ் ஃபாஸ்ட். சிவா, அந்த எஸ்ஐக்கு நீயே கால் பண்ணிடு. சொல்லுங்க சிவா, எனி ப்ராப்ளம்? சார், இன்ஸ்பெக்டர். ஆமாங்க, மாவோயிஸ்ட் அட்டாக். இப்போ அது விஷயமா தான் மார்ச்சரியில் நிற்கிறேன். ஓ சாரி சார், சின்ன அர்ஜென்ட், அதான் கால் பண்ணேன். பரவாயில்ல, சொல்லுங்க. என் கிளைண்ட் கூட அர்ஜென்ட் மீட்டிங் சார். நான் போயே ஆகணும். வீட்டில் வேற ரம்யா தனியாக இருக்கா. மேக்ஸிமம் ஒரு 1 hour சார். ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு பயமாக இருக்கு. அதான் சேஃப்டிக்கு உங்களை கால் பண்ணேன். 1 hourல வந்துடுவீங்களே, நான் பார்த்துக்கிறேன். பட் சீக்கிரம் வந்துடுங்க. ஷுவர் சார், ஷுவர் சார். ஹலோ, செண்பனூர் செக் போஸ்ட் சார். ஒரு மாவோயிஸ்ட் முக்கியமான தளவாடுகளோட வந்துட்டு இருக்கான். சில்வர் கலர் கார், வண்டி நம்பர் TN57W77. நீங்க? ஹலோ ஹலோ, வா 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 வா. ரைட்ல வரங்கட்டு, ரைட்ல வரங்கட்டு. சார், டிக்கி ஓபன் பண்ணுங்க. யோ, வண்டியை செக் பண்ணியா? சார் இருக்கு சார். இது எப்படி என் வண்டி வந்து தெரியாது சார் எனக்கு. இன்ஃபர்மேஷன் கரெக்ட் தான். சார், நான் ஒரு ஆர்கிடெக்ட் சார். என் வைஃப் வேற வீட்ல. யோ, சுமாரியா? வண்டியை சீஸ் பண்ணீங்க. சரிங்க சார். வண்டியில இருக்க ஐட்டெல்லாம் பத்திரம். சரிங்க சார். ஹலோ, உங்க செல்போனை கொடுங்க. கொடுங்க. யோ, செல்போனை குடியா. யோ, போயா. சார், சொல்றேன் கேளுங்க சார். வண்டியில குழந்தைய வச்சுக்கிட்டு ப்ளீஸ் சார். ஒண்ணு இல்லன்ற. சார், எனக்கு எதுவுமே தெரியாது சார். போயா சொல்லாதே, போயா. சார், சார், போயா, சார், சார். நல்லா தள்ளி உட்காரு. வண்டியில ஹாய் ரம்யா. பெப்பர் சிக்கன் உனக்கு ரொம்ப பிடிக்குமாமே? யூ see, எனக்கும் இது ரொம்ப பிடிக்கும். By the way, நான் ரொம்ப நல்லா சமைப்பேன். வீட்டில் சொல்லியிருப்பாங்களே. இப்போ ஸ்டவ் சிம்ல வச்சிருக்கேன். இன்னும் 5 நிமிஷம் பாயில் பண்ணா உன்னோட கடைசி டின்னர் ரெடி ஆயிடும். எங்க போற? சூர்யா, என்ன விட்டுருங்க ப்ளீஸ். நீதான் என்ன அம்போன்னு விட்டுட்டு போயிட்டியே. என்னெல்லாம் கனவு. சீ, பாரு. கல்யாண முகூர்த்த புடவை எப்படி இருக்கு பாத்தியா? பாத்தியா? நம்ம கல்யாணம் தனிக்கு நீ கட்டி கசிங்க இருக்க வேண்டியது. இத பாத்தியா ரம்யா? உனக்கும் எனக்கும் போட்ட அச்சாரம், அதாவது திருமாங்கல்யம். ஏன் ரம்யா இதை என் கையால கட்டிக்க மாட்டேன்ட்ட? அட்லீஸ்ட் என்ன பிடிக்கலன்னு சொல்லிருக்கலாம்ல. நீதான் எதுவுமே சொல்லியே, எதுவுமே சொல்லியே. இப்போ என்னாச்சு பாத்தியா? என் கூட ரொம்ப வருஷம் வாழ்ந்து சாக வேண்டிய நீ வாழாமலே சாக போற. I'm sorry ரம்யா. என் மனசு வலிக்கிற வலிக்கு உன் உயிர் தான் டேப்லெட். ஏய்,
வணக்கம் சார். சார் சார் நான் ஒரு ஆர்கிடெக்ட் சார். சார் சார் எனக்கும் மாவோயிஸ்டுக்கு எந்த சம்மந்தம் சார்? ப்ளீஸ் பிலீவ் மீ சார். சார் மை வைஃப் இஸ் இன் டேஞ்சர் சார். சார் சும்மா கத்தாதீங்க. கார்ல பக்கா எவிடன்ஸ் இருக்கு. ப்ராப்பர் என்கொயரி இல்லாம யாரையும் ரிலீஸ் பண்ண முடியாது. நானே இப்பதான் போஸ்டிங் ஆகி இங்க வந்திருக்கேன். ஏற்கனவே இருந்த இன்ஸ்பெக்டர் வேற மர்டர் ஆயிருக்காரு. எங்களை டென்ஷன் பண்ணாதீங்க. அதுக்கு இல்ல சார், எஸ்ஐ சூர்யாவில் என் வைஃப்க்கு ஆபத்து. உன்னை பிடிச்சி உள்ள வச்சதும் கேஸை டைவர்ட் பண்ணி தப்பிச்சுக்கலான்னு பாக்குறியா நீ? ஹலோ சார். ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் பாலசுப்ரமணியம், சென்னை நீலாங்கரை ஸ்டேஷன். ப்ளீஸ் உட்காருங்க. தேங்க்யூ. இங்க சூர்யான்னு ஒரு எஸ்ஐ, அவர் மேல சென்னையில 3 மர்டர் கேஸ் கன்விக்ட் ஆயிருக்கு. அப்படியா? இங்க கூட ஒரு சர்வன் கொலை கேஸ்ல அவர் பேர் அடிபடுது. ஹெட் கான்ஸ்டபிள் சொன்னாரு. சார் சார் அது ஏன் வீட்டு வேலைக்காரி தான். ஹலோ, நான் ரம்யா பேசுறேன். சொல்லுங்க, என்னாச்சு? என்ன காப்பாத்துங்க சார், ப்ளீஸ் சார். எஸ்ஐ சூர்யா என்ன கொல்றதுக்காக துரத்துறாரு. நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? லேக் பக்கமா ஓடிக்கிட்டு இருக்கேன். பதறாதீங்க. நீங்க அவன் கையில சிக்காம ஓடிக்கிட்டே இருங்க. போன்ல கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் வந்து அவனை கேட்ச் பண்ணிடுறேன். கொடைக்கானல் போலீஸ் ஸ்டேஷன். ஹலோ சார், நான் அவுட் போஸ்டிங் எஸ்ஐ பேசுறேன் சார். சொல்லுங்க சார், இங்க ரம்யான்னு ஒரு பொண்ணை எஸ்ஐ சூர்யா கொலை பண்றதுக்காக துரத்திக்கிட்டு இருக்காரு சார். எந்த ரம்யா? சார் சார் என் வைஃப் சார். எந்த ஏரியா? லேக் ஏரியா சார். சரி, நான் உடனே வரோம்.